மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பாலம். அந்த பாலம் அமைக்கப்படாவிட்டால் நாம் வைத்திருக்கும் தங்கச் சுரங்கம் நமக்கு மட்டுமே தெரியும். உலகத்திற்கு அது வெறும் மண்மேடாகவே தெரியும். மோகஞ்சதாரோ ஹரப்பா போல். இந்திய இலக்கியங்களை பற்றி இளக்காரமான பார்வையும் தமிழ் இலக்கியம் பற்றி எந்த அறிமுகமும் இல்லாத சூழலில் என்னுடைய நண்பர் ஜெயமோகன் ஒரு அரும்பணியை துவங்கியிருக்கிறார். நம்மை பற்றி நாமே பேசவில்லை எனில் வேறு எவரும் பேச மாட்டார்கள் எனும் இன்றைய உலகச் சூழலில் நமது தமிழ் இலக்கியத்தின் அழியா சுடர்களென திகழும் படைப்பாளிகளை பற்றி நாம் அறிவித்தால்தான் நம்மை உலகறியும். அதற்கான ஒரு முன்முயற்சியாக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் 2026 ஏப்ரல் 3 மற்றும் 4 தேதிகளில் ஒரு நவீன இலக்கிய திருவிழாவை நடத்தப் போகிறது. என்னுடைய நண்பரான எழுத்தாளர் ஜெயமோகனும் அவரது நண்பர்களும் திரண்டு உருவாக்கிய அமைப்பு விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம். தீவிர இலக்கியத்தையும் அறிவியக்க விவாதங்களையும் மட்டுமே முன்வைக்கும் அரசியல் சாராத பண்பாட்டு அமைப்பு அது. இவர்கள் தமிழகத்திலிருந்து 25 எழுத்தாளர்களை அழைத்துச் சென்று நியூயார்க் அவையில் நிறுத்தப் போகிறார்கள். இந்த நிகழ்வில் அமெரிக்க இலக்கியவாதிகள் 15 பேர் கலந்து கொள்கிறார்கள். முழுக்க ஆங்கிலத்தில் நிகழும் இந்த இலக்கிய விழா அமெரிக்க இலக்கியவாதிகளுக்கு நவீன தமிழ் இலக்கியத்தை அறிமுகம் செய்யும் நோக்கம் கொண்டது. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த நம் குழந்தைகளுக்கும் நம் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் அறிமுகம் செய்வதும் கூட இந்த விழாவின் நோக்கம். மிகப்பெரிய கனவுடன் தொடங்கப்பட்டுள்ள இந்த முயற்சிக்கு தமிழ் இலக்கியத்தின் வாசகன் எனும் முறையில் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தேர் வடம் பிடிக்க ஜெயமோகனுடன் கைகோர்த்திருக்கும் நண்பர்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூயார்க் நகரில் நடைபெறும் லிவிங் தமிழ் லைஃப் லிட் ஃபெஸ்ட் சிறக்கட்டும். நமது தமிழ் கோட்டையின் கொடிகள் உயர பறக்கட்டும்.